இந்த போர்னால நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ தொழில் அங்கே போய் பண்ணுறாங்க. இந்த தொழில்கள்லாம் முடங்கி இருக்கா, இல்லை அந்த போருக்கு பயப்படாமல் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா? துபாய் அப்படின்னா அங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் பணத்துக்கு பாதுகாப்பு. லேபர்னா என்ன மாதிரியான இப்போ டிரைவர் இருப்பாங்க? பஸ் லேபரர்ஸ், அது ப்ளூ காலர் ஜாப். இன்னைக்கு கரண்ட்ல மொத்த வளைகுடாவில் 1 கோடி பேர் இருக்காங்க. துபாய் எடுத்துனா துபாய் தனியாக தமிழர்கள் அங்கே போட்ட விசா இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா 5 லட்சம் பேர் இருக்கா சொல்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஊதியம் இல்லாததுக்கு கொடுப்பாங்களா? அது பிரச்சனை என்ன இருக்குன்னா அதான் அங்கேருந்து மாதம் பணம் வரணும். அங்கேருந்து 1 மாதம் நின்றுச்சுனால இங்கே வந்து கஷ்டப்படும். 1 மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். 2ஆம் மாதம் நின்றுச்சுன்னா கஷ்டம். 3ஆம் மாதம் கடன் கூட கிடைக்காது. இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு அதிகம். ஆனால் அதை விட தாண்டிய வருமானம் அரபு நாடுகள்லேருந்து 5 லட்சம் கோடிக்கு மேலே. வணக்கம் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கும் மேலாக ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் போர் அப்படிங்கிறது பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. மிகப்பெரிய அளவில் உலக நாடுகளுக்கு இடையே பொருளாதார பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது இன்னும் என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எதிர்பார்க்காத ஒன்றா போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி நமக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள். அவர்கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். எது தொடர்பாக பேச போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய மக்கள் வேலைக்காக நம்பி இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அரேபிய நாடுகள், ஐக்கிய அரபு நாடுகள். துபாயில் எங்கள் மாமா இருக்காங்க அப்படிம்பாங்க, எங்கள் அண்ணன் வந்து சவுதி அரேபியாவில் இருக்காங்க, பஹ்ரைனில் எங்கள் சித்தப்பா இருக்காங்க. இந்த மாதிரி நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு நபராவது இன்றைக்கி அரேபிய நாடுகளில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான சட்ட சிக்கல்கள் இருக்குது, அதற்கான தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறத மிகச்சிறந்த அனுபவசாலி, ஏன்னா கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அரேபிய நாடுல வந்து வேலை பார்த்துருக்காங்க. தொழிலதிபராக ஒரு கம்பெனி வச்சு ஒரு நிர்வாக பொறுப்பாளராக இருந்திருக்காங்க. அந்த அனுபவத்தினுடைய பேர் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பல யூடியூப் சேனலில் ஐக்கிய அரபு நாடுகள் தொடர்பாக பல செய்திகளை வழங்கிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பொருத்தமான நபர், நமக்கு பல தகவல்களை தரதுக்கு தயாராக இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன மாதிரியான வேலைகளுக்கு நம்ம அரேபிய நாடுகளுக்கு மக்கள் போகிறாங்க? முதல்ல இந்த தகவல்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இப்போ வந்து அரபு நாடுகள்னு எடுத்தாச்சுனாலே நீங்கள் வந்து ஜிசிசிங்கிறது ஒரு 6 நாடு. அதில் பெரிய நாடு எடுத்தாச்சுன்னா சவுதி அரேபியா. ஜிசிசினா கல்ஃப் கோஆப்ரேஷன் கவுன்சில் மாதிரி, கல்ஃப் கவுன்சில் கோஆப்ரேஷன் அது மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கோஆப்ரேஷனோடு. ஏன்னா முக்கியமாக வந்து அங்கே பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு இதை பேஸ் பண்ணி இருக்கிறது. அப்போது அதில் என்னென்னா சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் ரொம்ப குட்டி நாடுன்னு எடுத்தாச்சுன்னா பஹ்ரைன், அது ஒரு சின்ன தீவு. ஏன்னா சவுதிக்கும் பஹ்ரைனுக்கு இடையில 25 கிலோமீட்டரில் ஒரு பெரிய பாலம் இருக்குது. ஓகே. அப்புறம் வந்து குவைத்து, கத்தார் வந்து பெரிய தீவு மாதிரி ஓரளவு பெருசு. அதாவது எப்படின்னா நீங்கள் குவைத்தையும் பஹ்ரைனையும் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் கீழே வந்து பாட்டமில் ஓமான். இப்படி இப்போது இந்த இதில் எடுத்திங்கன்னா சவுதி அரேபியா முழுக்க அங்கே வரக்கூடிய பெட்ரோல் இருக்கு இல்லையா, அது குரூட் ஆயில், அதை நம்பி இருக்கு. ஓகே. அப்புறம் குவைத் எடுத்திங்கன்னா முழுக்க இதை நம்பித்தான் இருக்குது. அப்புறம் இது கத்தார் எடுத்திங்கன்னா குரூட் ஆயில் வந்து கம்மி, ஆனால் நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அது நமக்கு வந்து டேட்டா கிடைக்கிற வரைக்கும் எப்படின்னா உலகத்தின் நேச்சுரல் கேஸில் 35% 40% அங்கே மட்டுமே இருக்குது நேச்சுரல் கேஸில். ஏன்னா நேச்சுரல் கேஸ் வந்து நமக்கு எல்பிஜி, எல்என்ஜி, சிஎன்ஜி அப்படின்னு வரும் பார்த்திங்களா. இந்த நேச்சுரல் கேஸ் வந்து கத்தாரில் நிறையா இருக்குது. நம்ம இந்தியாவோட தேவையில் 60% 65% வந்து கத்தார்லேருந்து மட்டும் வருது. அதுக்கப்புறம் ஜப்பானோட தேவை கேஸ் தேவை, அதாவது நீங்கள் பெட்ரோல் டீசல் விட்டுட்டு அந்த குரூட் ஆயில் இல்லாமல் கேஸ் தேவையில் ஜப்பானோட தேவையில் 85% இங்கேருந்து வருது, எங்கள் கத்தார்லேருந்து. ஸோ இதெல்லாம் சொன்னால் தான் இது சொல்லும்போது இவ்வளோ இது அங்கே வருதா அப்படின்னு தோணும். நமக்கு வந்து இவ்வளோ கியூபிக் மீட்டர் இப்படின்னு சொன்னால் நம்ம மக்களுக்கு புரியறதில்லை. இவ்வளோ தேவைகள் இருக்குது எக்கச்சக்கமாக. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் எடுத்திங்கன்னா எத்தனை வீடுகள் மொத்தம் இருக்குது, 140 கோடி பேர் இருக்காங்க. அப்படின்னா ஆவரேஜ் நீங்கள் 4 பேர் இல்லை 5 பேர் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 30 கோடி வீடுகள். 30 கோடி வீடுகளில் வந்து மாதத்துக்கு ஆவரேஜாக ஒரு சிலிண்டர் போட்டிங்கன்னா வருஷத்துக்கு அது மாதத்துக்கு 30 கோடி இது சிலிண்டர். அப்போ ஒரு நாளைக்கு அப்படின்னா 1 கோடி சிலிண்டர் வேணும். அப்போ அவ்வளோ ஒரு சிலிண்டர் வந்து நார்மலாக இது வந்து 14 kg. கமர்ஷியல் ஹோட்டல்ஸ் எடுத்தீங்கன்னா அது எக்கச்சக்கம், அது 19 kg. அப்போ அதுக்கு எவ்வளோ வேணும்?
அப்படின்னு கணக்கு பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான அளவுக்கு வந்து இந்த கேஸ் தேவைப்படுது. ஓகே, இது ஒரு பக்கம். ஸோ இது வந்து அது இல்லாமல் நீங்கள் யுஏஇன்னு எடுத்திங்கன்னா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அது வந்து எப்படின்னா 7 எமிரேட்ஸ் அமீரகங்கள் ஒரு ஸ்டேட் மாதிரி வச்சுக்கோமே சேர்ந்தது. ஆனால் ஒன்றுக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்குது. இங்கே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னா அவங்களுடைய மிலிட்ரி, சில விஷயங்கள் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள், மற்றபடி அவங்கவுங்களுக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க. ஓகே, அதில் மேஜராக பெருசாக இருக்கிறது அபுதாபி. ஓகே, மொத்த யுஏஇ நிலப்பரப்பில் பாதிக்கு மேலே வந்து அபுதாபி இருக்குது. அப்புறம் துபாய், அதுக்கப்புறம் ஷார்ஜா, அஜ்மான், உம்மல் குவைன், ராசல் கைமா, அதுக்கப்புறம் வந்து ஃபுஜேரா அப்படின்னு இது 7 சேர்ந்தது. இதில் இந்த 7லேயுமே வந்து குரூட் ஆயில் கிடைக்குதா அப்படின்னா இல்லை, அபுதாபியில் தான் நிறைய கிடைக்குது. ஓகே, துபாயில் வந்து அவரோட வருமானத்தில் லெஸ் தென் 1% தான் கிடைக்குது. ஸோ அங்கே வந்து கிட்டத்தட்ட ஆயில் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட இல்லை. ஷார்ஜில் கொஞ்சம் கிடைக்குது, அஜ்மான்லேயும் ரொம்ப கம்மி, ஒன்றும் இல்லை. இதில் வந்து ராசல் கைமாலையும் பெருசாக இல்லை, ஃபுஜராவில் கொஞ்சம் கிடைக்குது இதெல்லாம். ஸோ இதோட வருமானம் அப்படின்னு இதுக்கு அடுத்த கட்டம் ஓமான் எடுத்திங்கன்னா அங்கே வந்து நேச்சுரல் கேஸும் கொஞ்சம் கிடைக்குது, இப்போ குரூட் ஆயிலும் கிடைக்குது. இந்த அளவுக்கு கிடைக்காட்டாலும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்குது. ஆனால் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அக்ரிகல்ச்சர். அப்புறம் சவுதி அரேபியா என்ன பண்ணாங்கன்னா, இங்கேருந்து பெட்ரோல்லேருந்து வரக்கூடிய வருமானத்துலேருந்து நிறைய சப்சிடி கொடுத்து எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க நாட்டுக்கு தேவைப்படுற கோதுமை இருக்குல்ல, அதை வந்து பாலைவனத்தை விளைய வைக்கிறாங்க. நான் நேராக பார்த்துருக்கேன். நான் சவுதியில் இருந்து 2 வருஷம் நேராக பார்த்துருக்கேன். அது என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊர் மாதிரி சாதாரணமாக தண்ணி பாய்ச்சி விட்றதோ அல்லது மானாவாரியாக போடுறதோ அப்படி இல்லாமல் அங்கே வந்து பைப் லைன் போட்டிருப்பாங்க. ஒரு பைப் லைன் போட்டு சென்டரில் ஒரு பைப் லைன் போட்டு, பைப்லேருந்து மேலே சென்டரில் ஒரு பைப்பு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு 300 அடி 250 அடிக்கு ஓகே பைப் போட்டு அதுலேருந்து ஸ்ப்ரிங்க்லர் இருந்து கீழே கூடி வரும். அது கீழே சக்கரம் போட்டு ஒரு 20-30 சக்கரம் ஒரு சுற்றி வரும். சுற்றி வந்தால் இதுக்கு மேலே வந்து மழை பெய்கிற மாதிரி இதுக்கு தண்ணி கிடைக்கும். இந்த சீதோஷ நிலைக்கு இந்த தண்ணிக்கு வந்து சவுதி அரேபியாவில் கோதுமை நல்லா விளையுது. ஓகே, அது அந்த சிஸ்டத்துக்கு பேர் வந்து பைவோட் சிஸ்டம் அப்படின்னு. ஸோ இது வந்து பாடம் நடத்துறது இல்லை, சும்மா நம்ம தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிடுறதான். ஓகே, அங்கே வந்து கோதுமை நல்லா விளையுது. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, க்ரீன் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை போட்டிருக்காங்க. ஆடு மாடு வளர்க்குறாங்க. ஒட்டகம் வந்து ஏற்கனவே அங்கே நேட்டிவ் இது இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி எல்லா விதமான காய்கறி, பால் ப்ராடக்ட்டு, சிக்கன் எல்லாம் நிறைய வளர்க்குறாங்க. ப்ளஸ் வந்து வெளியிலேருந்து வருது. சரி, ஓகே. அங்கே வந்து சவுதி அரேபியா அக்ரிகல்ச்சரில் வந்து அவங்க செல்ஃபாக டெவலப் பண்ணியிருக்காங்க. ஓகே, யுஏஇ எடுத்திங்கன்னா பெருசாக டெவலப் பண்ணலை. சரி, ஓகே. ஆனால் யுஏஇயில் வந்து அபுதாபி இதிலேருந்து வருமானம் வருது. அபுதாபியை தாண்டிய வளர்ச்சி என்னென்னா, அவங்களுக்கு தேவைப்பட்ட இதெல்லாம் பார்த்தாங்க. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஷேக் மக்தூம், அடுத்து ஷேக் ராஷித், இப்போ அதுக்கப்புறம் வந்து இன்னொரு அடுத்த பேரன் ஷேக் மக்தூம் ஒருத்தர் வந்தார். இப்போ ஷேக் மக்தூமோட தம்பி ஷேக் முகமது அப்படின்னு அந்த ஆட்சியாளர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய விஷன் வந்து எனக்கு துபாய் அப்படின்னா வெறும் கட்டாந்தரை என்ன, வெறும் பாலைவனம், பெருசாக பில்டிங்கே ஒன்றும் இல்லை. ஒரு காலத்தில் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரேட் சென்டர்னு ஒரே ஒரு பெரிய பில்டிங். அங்கே அந்த சைடில் பர்துபை தாண்டி அதாவது ஏன் இப்படி சொல்கிறேன்னா, இடையில வந்து கடலோட பேக் வாட்டர் இருக்கும். பேக் வாட்டருக்கு அந்த சைடில் தேரா, இந்த சைடில் பர்துபாய். ஓகே, அப்படி அந்த சைடில் ஒரு கிளாக் டவர்னு ஒன்று இருக்கும். அது ஒரு தனியாக ஒரு அடையாளம். அதிலேருந்து நேராக அடுத்து பார்த்தா இது வந்து இது ட்ரேட் சென்டர் தெரியும். மொத்தமே அங்கே அவ்வளோதான், பெருசாக இல்லை. சின்ன சின்ன வீடுகள் அதுன்னு சொல்லி இப்படி தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. ஏன்னா அங்கே வருமானத்துக்கு வேறு வழி இல்லை, இந்த மாதிரி இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, நமக்கு வருமானம் வரணும்னா சுற்றியே பார்த்தாங்க. என்ன பார்த்தாங்க, சிங்கப்பூர் எப்படி வளருது, சிங்கப்பூரில் ஒன்றும் இல்லை. ஆனால் சர்வீஸ், டூரிசம், அப்புறம் வந்து ட்ரேடு இருக்கு இல்லையா, அதை வந்து டெவலப் பண்ணுறது. அப்புறம் இங்கே வந்து நோ டேக்ஸு, எவ்வளோ வேணாலும் காசு கொண்டு வா, இங்கே போடு, டெவலப் பண்ணு, காசு சம்பாதிச்சுக்கோ போ. சரி, டூரிஸ்ட் எப்படி வருவாங்க, டூரிஸ்ட் வந்தாங்கன்னா ரொம்ப அப்படியே ஒழுக்கமாக எல்லாம் வந்து அப்படியே வரமாட்டாங்க. டூரிஸ்ட் வந்தாங்கன்னா காசு வச்சுருக்கோம் வருவான். வந்தால் அவனுக்கு வந்து போதையை போடணும், பொம்பளைக்கு ஆம்பளை வேணும், ஆம்பளைக்கு பொம்பளை வேணும் அப்படின்னு எல்லா விதமான நம்ம இதில் சொன்னோம்னா அனாச்சாரங்கள் அது வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. க்ரைம் மட்டும் அங்கே வந்து கொள்ளை நடக்கக்கூடாது. மற்றபடி யார் வந்தாலும் அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேரண்டி,
பணத்துக்கு பாதுகாப்பு. அப்புறம் ஒருத்தன் வந்து உதாரணத்துக்கு இங்கேருந்து ஒரு 500 கோடி ரூபா கொண்டு போகிறான், அவனை வந்து வெரைட்டி அடித்து ஆளை பிடிச்சி கத்தி முனையில் துப்பாக்கி முனையில் எனக்கு வந்து 100 கோடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படிலாம் பண்ணாங்கன்னா அங்கே பயங்கரமான தண்டனை. அதனால் அங்கே பணத்தை இன்வெஸ்ட் பண்ணால் பணத்துக்கு பாதுகாப்பு. அது போக போர்ட் என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் வெறும் கட்டாந்தரையாக இருந்ததை ஏர்போர்ட்டை அவ்வளோ நல்லா பண்ணாங்க. சீ போர்ட்டு ராஷித் போர்ட்னு சொல்லிப்பார், அதை நல்லா பண்ணாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆகும்போது இன்னொரு ஏர்போர்ட் மக்தூம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்னு ஒன்று, அது ரொம்ப பெருசாக இதை விட பெருசாக பண்ணியிருக்காங்க. இதுவே ரொம்ப பெருசு அந்த ரீஜனில். அப்புறம் ஜபலலின்னு சொல்லி ஒரு ஃப்ரீ ஜோன் போர்ட்டு, அதை பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அப்போ என்னென்னா முதல்ல கடன் வாங்கியாவது எங்கே வாங்கியாவது காசை வாங்கி அங்கே போட்டு அதை வந்து நான் ஜாலியாக இருக்கேன், நான் வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இங்கே உட்காந்துருக்கேன் அப்படி இல்லாமல் இந்த நாட்டை டெவலப் பண்ணுறதுக்கு அவ்வளோ பண்ணாங்க. இவ்வளோ தூரம் விளக்கம் சொல்கிறேன்னா என்ன சொல்ல தெரியுமா, இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட தொழிலாளர்கள் அங்கே தேவைப்பட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இப்போ தான் வர்றோம். இதே மாதிரி சவுதி அரேபியா டெவலப் ஆகுது, ரோடு போடணும், பில்டிங் கட்டணும், ஓகே, வீடு கட்டணும். வீடு கட்டினதுக்கப்புறம் அங்கே வந்து 2 பிள்ளைங்க 3 பிள்ளைங்க 5 பிள்ளைங்கன்னு இருக்காங்கன்னா அங்கே வீட்டு வேலைக்கு ஆள் வேணும், சமைக்கிறதுக்கு வேணும், வீட்டை கழுவு துடைக்கிறதுக்கு வேணும், கார் டிரைவர் வேணும், தோட்ட வேலைக்கு ஆள் வேணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து வெளியில் வந்து ஆடு மாடு ஒட்டகம் இதெல்லாம் வளர்க்குறாங்கன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு அவ்வளோ வேலைகளுக்கும் இந்தியா வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பண்ணாங்க. ஆனால் அதே மாதிரி இந்திய மக்களுக்கு நமக்கு வந்து 80-90களில் பார்த்தோம்னா நமக்கு உண்மையிலே இங்கே வேலை இல்லை, வறுமையில் இருந்தோம். தமிழ்நாடெல்லாம் பயங்கர வறுமை. இப்போ வந்து தமிழ்நாடு வந்து உண்மையிலே சொர்க்க பூமி. அப்போ வந்து எப்படின்னா தமிழ்நாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் வறுமையில் இருந்தோம். அப்போ ஏதாவது வேலை கிடைக்கணும் அப்படின்னா ரொம்ப குறிப்பாக வந்து பழைய தஞ்சாவூர் மாவட்டம், இப்போ வந்து நீங்கள் புதுக்கோட்டை எடுத்துக்கங்க, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், அப்புறம் வந்து மயிலாடுதுறை, இப்படி இந்த மொத்த ரீஜன் எடுத்திங்கன்னா அங்கே பெரும்பாலும் இது வந்து முஸ்லீம் நாடு அப்படிங்கிறனால முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து நிறைய அங்கே போயிருந்தாங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே பணத்தை வந்து அங்கே வாங்குகிற சம்பளம் அந்த காலத்தில் வந்து நம்ம ரூபாய்க்கு 300 ரூபா மாதம் கிடைச்சதுன்னா நம்ம இங்கே வாத்தியாராக இருந்தவங்களுக்கு 250 ரூபா சம்பளம் மாதம் அப்படி இருந்துச்சு. லேபராக போனவங்களுக்கு அப்படி டிஃப்ரென்ஸ் இப்போ இன்றைக்கி மாறி இருக்கு. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம மக்கள் இன்னைக்கு கரண்ட்டில் மொத்த வளைகுடாவில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 1 கோடி பேர் இருக்காங்க. 1 கோடி பேர் இந்தியா அளவில். ஓகே, அந்த 1 கோடி பேரில் மலையாளி மட்டுமே வந்து ஒரு 30-35 லட்சம் பேருக்கா சொல்கிறாங்க. 30-40 லட்சம் பேருக்கு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழர்கள் 25 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. 25 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. இதில் துபாய் எடுத்துனா துபாய் தனியாக தமிழர்கள் அது அங்கே போட்ட விசா இதெல்லாம் போட்டு பார்த்தோம்னா அங்கே வந்து 5 லட்சம் பேர் இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் ஷார்ஜா பக்கத்தில் நாடு என்ன எல்லையே கிடையாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. ஓகே, அந்த ஷார்ஜாவில் வந்து ஒரு 4 லட்சம் பேர் தமிழர் இருக்காங்கன்னா 4 லட்சம் பேரும் ஷார்ஜாவில் இல்லாமல் ஷார்ஜாவில் ஒரு 1 லட்சம் பேர் விட்டுட்டு மிச்சம் 3 லட்சம் பேர் துபாயில் தான் வேலை பார்ப்பாங்க. அபுதாபி அதே மாதிரி நீங்கள் அஜ்மானோ ராசல் கேமாவோ ஃபுஜியராவோ உம்மல்கேனோ இங்கேருந்து நீங்கள் வந்து விசா எடுத்தால் கூட வேலை பார்க்குற துபாயில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே மொத்தத்துக்கு 40-45 லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்காங்கன்னா அதில் 20 லட்சம் பேர் பக்கம் வந்து மலையாளி இருக்காங்க. தமிழர்கள் வந்து 10 லட்சம் பேருக்கு மேலே அங்கே யுஏயில் மட்டும் இருக்காங்க. ஓகே, துபாய் அங்கே யுஏ எடுத்தேன்னா ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே தமிழர்கள் இருக்காங்கல்ல. இப்போ ஓவராலாக தமிழர்கள் பார்த்தோம்னா 25 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. ஓகே, இந்த 25 பேர்னா முன்னாடி வந்து வேலையில் நிறையா லேபர்ஸாக தான் போகணும், ஏன்னா படிப்பறிவு ரொம்ப குறைவு அந்த டைமில். இப்போ கரண்டில் எடுத்திங்கன்னா நம்ம மக்கள் நிறையா படிச்சிருக்காங்க. ஓகே, அதில் என்னென்ன மாதிரி படிப்புன்னு எடுத்திங்கன்னா ஒரு கம்பெனிக்கு போனால் மேனேஜர்ஸ், ஓகே, டெக்னீஷியன் நிறைய பேர், என்ஜினியர்ஸ் எக்கச்சக்கமாக. ஓகே, அது இல்லாமல் மெடிக்கல் சம்மந்தமானது, ஐடி சம்மந்தமானது, அப்புறம் மீடியா சம்மந்தப்பட்ட வெறுமனே வந்து ஆங்கர் அது மாதிரி இல்லாமல் அங்கே பேக் ஆஃபீஸ் இருக்குல்ல அதுக்கு அப்படின்னு எக்கச்சக்கமான பேர் படித்து நிறைய பேர் இருக்காங்க இப்போ. ஆனால் இன்னும் நம்ம ஆட்கள் லேபர்ஸ் நிறையா இருக்காங்க. இப்போ லேபர்னா இப்போ படித்து வேலையில் இருக்கிறவங்க நம்ம ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாம். லேபர்னா என்ன மாதிரியான, இப்போ டிரைவர் இருப்பாங்க. ஆமாம், லேபர்னா என்ன மாதிரி கேட்டகரின்னா வீட்டு வேலைகளுக்கு போகிற லேபர், அப்புறம் அக்ரிகல்ச்சர், அப்புறம் அது சம்மந்தப்பட்ட ஆடு மாடு அதை பார்த்துக்கிற லேபர், அதெல்லாம் குறைவு தான். ஆனால் கட்டடங்கள் இருக்குல்ல அது எக்கச்சக்கமாக கட்டிகிட்டே இருக்காங்க. இப்போ கட்டட தொழிலுக்கு போகிறோம், கட்டட தொழில் லேபர். ஆமாம், இப்போ மேஸ்திரி இருக்காங்கன்னா அவங்க கீழே வந்து எல்லாத்தையும் சுமந்துட்டு போய் கூட போய் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிஷியன் இருக்காங்க, எலக்ட்ரிஷியன் கீழே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஹெல்பர்ஸ், லேபரர்ஸ். அது ப்ளூ காலர் ஜாப். ஒயிட் காலர் ஜாப் இப்போ இருக்காங்க. முன்னாடி ஒயிட் காலர் ஜாப் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் இப்போ வந்து ஒயிட் காலர் நிறையா வந்திருக்காங்க, ப்ளூ காலர் ஜாப் இன்னும் நிறையா இருக்காங்க. ஓகே, இப்போது நம்ம பிரச்சனை என்னென்னா இது வரைக்கும் எல்லாம் ஓகே. அதுபோக நம்ம இந்தியாவிலேருந்து, கேரளாவிலேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, குஜராத்திலேருந்து, மகாராஷ்டிராவிலேருந்து
அங்கே துபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் எக்கச்சக்கமாக அஃபீஷியலாகவும் ஆர்பிஐ மூலமாகவும் அன்அஃபீஷியலாகவும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அங்கே போயாச்சுன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துக்குமே தமிழ் சினிமாவில் முக்கியமான பெரிய நடிகர்கள் மாதவன் வந்து அங்கே துபாயில் செட்டில்டு. ஏன் வந்து பாலைவனத்தில் போய் செட்டில் ஆகிறாரு? அது பாலைவனமாக இருந்தது, இன்றைக்கி வந்து பாலைவனம்னு தெரியாத அளவுக்கு வந்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கு. ஓகே, அது போக அங்கே வந்து டேக்ஸ் கிடையாது. இப்போ வந்து ரொம்ப குறைவான டேக்ஸ், இப்போ ரொம்ப 5%, அதாவது கமர்ஷியல் டேக்ஸ்னால் ஒரு 9%, அந்த மாதிரி ரொம்ப கம்மியான டேக்ஸ். நமக்கு வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குல்ல, நம்ம ஊரில் வந்து 20%லேருந்து 40% வரைக்கும் பிடிப்பாங்க. இருக்கிற சம்பாத்தியத்துக்கு போகிற அங்கே பிடிச்சிருவாங்க. அப்புறம் நம்ம டேக்ஸ் கட்டிய முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊரில் டேக்ஸ் எடுத்துட்டோம்னா இன்றைக்கி 100 ரூபா இல்லை 1000 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். இந்த 1000 ரூபா சம்பாத்தியத்துக்கு 300 ரூபா வந்து டேக்ஸ் கட்டிடுவோம், மிச்சம் 700 ரூபா. இந்த 700 ரூபாவில் வந்து பெட்ரோல் போடணும்னா பெட்ரோல் வந்து ஆக்சுவல் ஒரிஜினல் ரேட்டே வந்து 40-45 ரூபா தான் வரும். ஆனால் 60 ரூபா வந்து எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. சரி, அப்புறம் கார் எடுத்துகிட்டு இல்லை பைக் எடுத்துகிட்டு போகிறோம், டோல்கேட்டில் காசு கட்டணும். ஓகே, அப்புறம் போய் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கிறோம், அதில் வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு பயங்கரமான மாற்றி எடுத்தால் நம்ம 1000 ரூபா நம்ம சம்பாதிக்கிறோம்னா கிட்டத்தட்ட 600 ரூபா வந்து 650 ரூபா வந்து டேக்ஸாகவே கொடுத்துட்றோம். நம்ம ஒரிஜினலாக கையில் வச்சுருக்க செலவு பண்ணுறது 300 ரூபா மட்டும்தான் அப்படின்னு. ஆனால் அங்கே வந்து அப்படி இல்லை. அங்கே வந்து 50 ரூபா நம்ம டேக்ஸாக கட்டிட்டோம்னா மிச்சம் போகிற நம்ம காசு. கேள்வி கணக்கு பெருசாக கிடையாது. அப்புறம் அங்கேருந்து நம்ம ஊருக்கு பணம் அனுப்புகிறோன்னு வச்சுங்களேன், அந்த பணம் வந்து மொத்தம் அப்படி கணக்கு பண்ணிங்கன்னா இந்தியா வந்து கிட்டத்தட்ட 138-140 பில்லியன் US$ நமக்கு வந்து இந்தியாவுக்கு வருஷம் வருது. அதில் ஒரு அமெரிக்காவில் மட்டும் வந்து ஒரு 4.5 லட்சம் கோடி நம்ம இந்தியாவுக்கு வருது. ஏன்னா இங்கேருந்து நமக்கு ஐடி செக்டர் இருக்கு இல்லையா, அது சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு. ப்ளஸ் அங்கே வேலை பார்க்குறவங்க அனுப்புகிற காசு அங்கே வேலைக்கும் பொதுவாக பெருசாக அனுப்புறதில்லை, அரபு நாட்டுக்கு போனவங்க மாதிரி அனுப்புறதில்லை. ஏன்னா இங்கே வந்து லேபர்ஸு குடும்பம் முறை இங்கே இருக்கும், அப்போ குடும்பம் பட்னியாக கிடக்கும். அங்கே அமெரிக்காவுக்கு அங்கே வேலைக்கு போனவங்க வந்து குடும்பம் அங்கே தான் இருக்கும், அல்லது அங்கே லோக்கல் ஏதோ குடும்பத்தை செட் பண்ணியாவது அங்கே தான் இருப்பாங்க வந்து. அதில் பணம் வந்து அங்கே பெருசாக வரதில்லை. ஆனால் இங்கேருந்து நம்ம சாஃப்ட்வேர் இந்த ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து அப்புறம் மெட்டீரியல் அனுப்புறது, கடல் வாழ் உயிரினங்கள் அனுப்புறது, அதில் நிறைய. அப்போ டெக்ஸ்டைல்லேருந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம ஓரளவு அமெரிக்காவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் இம்போர்ட்டோட எக்ஸ்போர்ட் வந்து அமெரிக்காவுக்கு அதிகம். அப்போ அதோட வருமானம் இவ்வளவு. ஆனால் அதை விட தாண்டிய வருமானம் அரபு நாடுகள்லேருந்து 5 லட்சம் கோடிக்கு மேலே. அப்போ இந்த வருமானம் இருக்குல்ல, இது எல்லாமே எதை வச்சுன்னா அங்கே ஒரு பிரச்சனை இல்லாத மன்னராட்சி தான். அவடு போகிறாங்க, வேலை பார்க்குறாங்க. நம்ம ஆட்கள் வந்து சாதாரண கொஞ்சம் போல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கொஞ்சம் போல் படம் இருக்குன்னா டக்குன்னு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, சில டெவலப் ஆகிறாங்க, சில கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் எல்லாம் நடக்கும். நம்ம ஊர்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேருந்து அங்கே போகுது, அங்கே வந்து பணத்தை போட்டு நம்ம ஆட்களுக்கு விசா கொடுத்து கொண்டு போகிறாங்க. இப்போல்லாம் வந்து அங்கே டெவலப் பண்ணுறாங்க, அப்புறம் ட்ரேட் பண்ணுறாங்க அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அதில் வாடகை வருது, இல்லை பில்டிங்கை கட்டி அதில் மாற்றி விற்கிறாங்க. அது நம்ம ஆட்களும் வாங்குறாங்க, வேறு ஆட்களும் வாங்குறாங்க. அப்படின்னு இந்த சுழற்சி இருக்குல்ல, இது வந்து துபாயில் வந்து பெஸ்ட்டாக சூப்பராக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த போர்னால நம்ம அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோ தொழில் அங்கே போய் பண்ணுறாங்க, நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் அங்கே இருக்குது, நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த தொழில்கள்லாம் முடங்கி இருக்கா, இல்லை அந்த போருக்கு பயப்படாமல் அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கா? February 28 ஈரானில் அந்த பெருந்தலைவர்களை கொன்னாங்க. அப்புறம் ஸ்கூலில் வந்து 168 பசங்களை கொன்னாங்க, ஒரு 12 டீச்சர்ஸை கொன்னாங்க. அது வந்து எப்படின்னா அது உண்மையிலே ஒரு கேவலமான மோசமான நடவடிக்கை. ஓகே, அது அன்னைக்கு ஆரம்பித்தது வேண. அது அரபு நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு தளம் கொடுத்தாங்க, இடம் கொடுத்தாங்க. ஓகே, அப்புறம் பணம் கொடுத்தாங்க. அமெரிக்கர்கள் நேரடியாக வந்து அங்கே வந்து இறங்கியிருந்தாங்க. உதாரணம் சொல்லப்போனால் கத்தாரில் மட்டும் வந்து 10,000 அமெரிக்க வீரர்கள் இருக்காங்க, பெரிய பேஸு. அப்புறம் யுஏயில் பேஸ் இருக்குது. ஓகே, துபாயிலேருந்து அலைன்னு ஒரு ஊருக்கு போகிற ரூட்டில் ஒரு இடத்துல அங்கே பெரிய பேஸ் இருக்குது. அந்த பேஸுக்கு நான் போயிருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த கார்டன் இருக்கு இல்லையா, லேண்ட்ஸ்கேப், அதுக்காக வந்து நான் அங்கே உள்ளே போயிருக்கேன். ஆமாம், நான் போய் 20 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, ஸோ அங்கே அந்த மாதிரி அங்கே பெரிய தளம் இருக்குது. அதுக்கு வந்து அமெரிக்கன் அங்கே இருக்காங்க. 2500-3000 பேர் அங்கே இருக்கிறதா தகவல் இருந்ததா, இப்போல்லாம் இல்லை. அப்போ அங்கே அடித்த உடனே ஈரான் என்ன பண்ணிட்டான், என்னை அடிக்கிறதுக்கு நீ தளம் கொடுத்து இடம் கொடுத்து பணம் கொடுத்து எல்லாம் வச்சுருப்பேன் அப்படின்னு திருப்பி அடிக்க ஆரம்பித்தான். யாரா? பொதுமக்கள் அடிக்கலை. இப்போ என்னாச்சு, அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இப்போது துபாயோட வருமானம் எதுலேருந்து வருது? வெளிநாட்டிலேருந்து ஒரு விசிட்டர்ஸ் வரணும். ஜனவரியில் 20 லட்சத்துக்கும் கொஞ்சம் அதிகம் விசிட்டர்ஸ் அந்த ஒரு மாதம் மட்டும். ஓகே, பிப்ரவரியில் 26-27 லட்சம் பேர்.
பிப்ரவரி 28 தான் அடித்தாங்க, மார்ச் மாதம் நோ விசிட்டர். நோ அப்படின்னா ஜீரோவாக இருக்காது, மேபி சில ஆயிரங்கள் லட்சங்களுக்கு உள்ள, அவ்வளோதான். இந்த விசிட்டர்ஸ் போனால் தானே ஃப்ளைட் சார்ஜ், அப்புறம் அங்கே வந்து லோக்கல் டாக்ஸி, தங்குற இடம், சாப்பாடு, ஏதாவது வாங்குவாங்க, நகை வாங்குவாங்க, எலக்ட்ரானிக் ஐட்டம் வாங்குவாங்க. அப்புறம் பார்க்குற இடம் நல்லா இருக்கே, இந்த வீடு எப்படி இருக்குது, இங்கே இன்வெஸ்ட் பண்ணலாம், இது வந்து 2 கோடி ரூபா அந்த வீடு, சார் பணத்தை கொண்டு வருவாங்க அப்படின்னு பெரிய இன்கம் வரணும்ல, இன்கம் வரல. அப்புறம் லோக்கல் உள்ளே மெயின்டைன் பண்ணணும்ல, நமக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்காக வீடு, ஆஃபீஸு, இது மெயின்டெனன்ஸு, அந்த மெயின்டெனன்ஸ்க்கு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. ஓகே, ஏன்னா ஒரு தனியாக வீடு இருக்குன்னா அதில் கார்டன் இருக்குது. அப்போது ஒரு ஆள் வந்து 2-3 கார்டனை கவர் பண்ணுறாங்கன்னா, வீடு வந்து ஒரு 2 லட்சம் வீடுன்னு வச்சுங்களேன். 2 லட்சம் வீட்டுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 50,000 பேர் கார்டன் வேலைக்கு வேணும். இப்படி கணக்கு பண்ணோன்னா ஹோட்டலில் பார்த்தா ஆயிரக்கணக்கான பேர், ஒரு இடத்துல பெரிய பெரிய அளவுக்கு பெரிய ஹோட்டல் இருக்குது. ஏன்னா அங்கே வந்து ஆக்குபென்சி அப்படி இருக்கும். ஒரு நாளைக்கு வந்து 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரைக்கும் அங்கே வந்து சாதாரண சார்ஜ் உண்டு. 7 ஸ்டார் ஹோட்டலில் இதெல்லாம் வந்து புர்ஜில் அராப்பன் உண்டு. அதுக்கப்புறம் வந்து இதில் பாம் ஜுமேராவில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. ஓகே, இந்த கிரசன் ஒன்று இருக்குது, அதில் ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்னு எடுத்தாச்சுன்னா எக்கச்சக்கமான சர்வீஸு. அப்புறம் கேஃபிட்டீரியா, ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து டாக்ஸி, அதுக்கப்புறம் ஃபுட் டெலிவரி இருக்குல்ல, அது மெட்டீரியல் டெலிவரி அப்படின்னு எக்கச்சக்கமான வேலை. அதில் நிறைய பேர் வந்து மலையாளி, தமிழ், சவுத் இந்தியன் நிறையா இருக்காங்க. லேபராக இருக்கிறது ஆந்திராவும் இருக்காங்க, கொஞ்சம் கர்நாடகாவும் இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, மெட்டீரியல் வரல. ஏன்னா ஹர்மோஸ் வந்து க்ளோஸ் பண்ணாங்க. ஹர்மோஸ் தான் வந்து மெட்டீரியல் வர்றதுக்கு, ஃபுட் ஐட்டம் வர்றதுக்கு, பெட்ரோல் ப்ராடக்ட் வந்து வெளியே போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 140 கப்பல் வரைக்கும் போக வர. அது ஃப்ரீ, அந்த இடம் வந்து முன்னாடி சார்ஜ் பண்ணல, ஃப்ரீயாக தான் விட்டுருந்தாங்க. அப்போது இங்கே வந்து ஒரு டைல்ஸ் வேணும், வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம் வேணும், வேறு ஏதாவது இந்த பில்டிங் ஐட்டம் இருக்கு இல்லையா, அந்த லாக்கு டோர், அது இதெல்லாம் வந்து எல்லா ஐட்டத்துக்கும் ஹர்மோஸ் வழி தான் வந்தாகணும். கொஞ்சம் வந்து ஒமான் சைடு வந்துருக்குல, கல்ஃப் ஆஃப் ஒமான், அந்த சைடில் வந்து சலாலா போர்ட்டு, சொகார் போர்ட்னு 4 போர்ட் இருக்குது. கொஞ்சம் பெருசு சலாலா போர்ட்டு. ஓகே, அங்கேருந்து அங்கே இறங்கி ஃபுல்லாக ரோடு வழி வர கஷ்டம், ரொம்ப டைம் இருக்குது. பட் நேரடி இங்கே பார்த்தீங்கன்னா ஜபலில் போர்ட்டெல்லாம் வந்து ஒரே இடத்துல ஐ திங்க் ஒரு 50-60 கப்பல் நிறுத்த முடியுன்ற அளவுக்கு வந்து டீட்டெயில் படித்தேன், பார்த்துருக்கேன். பட் நான் வந்து நேராக பார்த்தா நம்ம கண்ணுக்கு எவ்வளோ பார்க்க முடியும். ஆனால் இப்போ மேப்போட இது பார்க்கும்போது பெரிய போர்ட், அது அவ்வளோ ஃபெசிலிட்டி உள்ள போர்ட்டு. ஓகே, ஸோ அந்த இதில் வந்து அங்கே ஒரு போர்ட் இருக்குது. அப்படி பார்த்தா இங்கே கத்தாரில், குவைத்தில் அப்படின்னு நிறையா ரொம்ப வசதியான பெரிய அளவுக்கு போர்ட்டு. ஈரான் எடுத்திங்கன்னா பந்தர் அப்பாஸ்ன்னு இருக்குது, அங்கே வந்து போர்ட் இருக்குது, பெரிய போர்ட்டு. ஸோ இந்த மாதிரி இதில் மெட்டீரியல் வரல. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிட்டத்தட்ட 40% ப்ராப்பர்ட்டி அதோட இது அப்படியே டவுன் ஆயிடுச்சு. கட்டிக்கிட்டு இருந்த வீடு இருக்கு இல்லையா, வீடு தனி வீடாக இருக்கட்டும் அல்லது நிறைய அப்பார்ட்மெண்ட்டு, இது வந்து வேலை வந்து குறைஞ்சி இருக்கிற ஆளுக்களுக்கு இருக்கிற மெட்டீரியலை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வேலை நடக்குது. பெரிய அளவுக்கு மெட்டீரியல் வந்து இங்கே வந்து சேரலை. ஓகே, ஸோ அதில் எக்கச்சக்கமான லேபரர்ஸ், அது நம்ம ஆளுக்கு நிறையா உண்டு, அதாவது தமிழர்கள் நிறையா உண்டு. அது அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க. இதில் இப்போ அவங்களுக்கு வேலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஊதியம் இல்லாததுக்கு கொடுப்பாங்களா? அது பிரச்சனை என்ன இருக்குன்னா, அதான் அது வந்து டீட்டெயில்டாக நமக்கு வந்துருந்துச்சு. என்னென்னா அங்கே வந்து ஒயிட் காலர் ஜாப் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு வந்து 50% சம்பளம் வேணா இருங்க, இல்லை ஊருக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் ஒரு 52,000 பேருக்கு மேலே இந்தியர்கள் இங்கே வந்திருக்காங்க. வேலை இழப்பு ஸ்டேட்டாக முடிஞ்சு போச்சு. 52,000 பேர் இங்கே வந்துட்டாங்க. இத்தனைக்கும் ஃப்ளைட் அதிகமாக இல்லை, குறையாக இருக்கும்போது என்னென்னா இந்த 52,000 பேரில் வந்து பணக்காரர் இருப்பாங்க, இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய பெரிய ஆட்கள் நிறையா வந்திருப்பாங்க. ப்ளஸ் வந்து லேபரர்ஸ் கொஞ்சம் ஏதோ வாய்ப்பு கிடச்சா கிளம்பி வந்திருப்பாங்க. அது இல்லாமல் நிறையா பேர் வந்து கிளம்பி வர முடியாமல், அதாவது வேலை இல்லை, அங்கே தங்குறதுக்கு ஏதோ வேறு வழியில் தங்கியிருக்க அலோவ் பண்ணுறாங்க, வேலை இல்லை, அப்புறம் வர்றதுக்கு வழி இல்லை. ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு முன்னாடி வந்து ஒன் வேயாக இருந்தால் 20,000 ரூபாயிலேருந்து 40,000 வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி வந்து 65,000 ரூபாயிலேருந்து இது இடையில வந்து திடீர்னு கொஞ்சம் இறங்குது 3 லட்ச ரூபா வரைக்கும். அப்போ எப்படி கொடுத்து வருவாங்க? விமான கட்டணம் அதிகமாகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃப்ளைட் இருக்குல்ல, அது வந்து குறைஞ்சிருக்கு. முன்னாடி வந்து 300 ஃப்ளைட்டு வருது அப்படின்னா இன்றைக்கி வந்து 40 ஃப்ளைட்டு. அவ்வளோ குறைஞ்சிடுச்சு. ஆமாம், 10ல் 1 பங்கு 15%, அவ்வளோதான். அப்போ வந்து இதில் யார் ப்ரையாரிட்டி இருக்குல்ல, யார்கிட்ட பணம் இருக்கோ அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அதே மாதிரி லோக்கல் அரப்ஸ் அங்கேருந்து நிறைய பேர் கிளம்பி வெளிநாடு போயிட்டாங்க. அந்த மாதிரி லோக்கல் அரப்ஸ் பெருசாக இல்லை அப்படின்னு, அப்போ வேலை இல்லை. சரி, இது ஒரு பக்கம் கன்ஸ்ட்ரக்ஷன், இன்னொரு பக்கம் ரோடு ஒர்க்கு, அது இல்லை. அதுக்கப்புறம் ட்ரேடிங்னா இங்கே
ராஷித் போர்ட்டு, ஜபலி போர்ட்டு, எக்கச்சக்கமான பேர் வேலை பார்க்குறாங்க. மெட்டீரியல் வர, கீழே இறக்க, ரீபேக் பண்ண, அதை எடுக்க, மாற்றி ஓட்ட அப்படின்னு அவ்வளோ பெரிய லட்சக்கணக்கான பேர் வேலை பார்க்குறாங்க. அதே மாதிரி ஏர்போர்ட்டு, அங்கேருந்து வர சீபோர்ட், ஏர்போர்ட்டு. ஏன்னா இந்த ட்ரேடிங் இருக்குல்ல, அது துபாய் வந்து மிகப்பெரிய ஹப்பு. இது துபாய் மட்டும் இல்லாமல் சவுதி எடுத்திங்கன்னா அங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து விஷன் 2030 அப்படின்னா முகமது பின் சல்மான் அங்கே இருக்கிற டிஃபெக்டோ ரூலர், ஆட்சியாளர், அது பிளான் பண்ணி ஒரு ட்ரில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணதா கேள்வி. மொத்தம் ஒரு ப்ராஜெக்ட் வந்து 7 ட்ரில்லியன். அதெல்லாம் ஒரு ட்ரில்லியனுக்கு வந்து இந்த லைன் அப்படின்னு அதில் வந்து ப்ராஜெக்ட் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இப்போ வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனை நிற்கிது. ஏன்னா இந்த வழியே இந்த பெர்ஷியன் கல்ஃப் வந்து ஒரு சின்ன போர்ஷன் வந்து சவுதி அரேபியாவும் இருக்குது. ஆனால் அதுக்கு இன்னொரு வழியும் இருக்குது, செங்கடல் வேறு இருக்குது அந்த சைடில். இந்த சவுதிக்கு அந்த பக்கம் செங்கடல், இந்த பக்கம் வந்து பெர்ஷியன் கல்ஃப், ரெண்டு பக்கம் சவுதி தப்பிச்சுக்கிறோம். ஓகே, இந்த பக்கம் இப்போ வந்து ஹர்மோஸ் வந்து சவுதி வந்து விடல, பிரச்சனை இருக்குது, நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. செங்கடல் பக்கம் வந்து வருது. ஓகே, ஆனால் ரொம்ப அளவுக்கு வரல. ஏன்னா செங்கடல் பக்கம் அங்கே வந்தால் ஹவுத்திஸ் அடிப்பாங்களோன்னு பயப்படுறாங்க. இப்போ அங்கே வந்து பாபல் மந்திப்னு சொல்லி அங்கே ஒரு ஜலசந்தி இருக்குது. இங்கே எப்படி ஹர்மோஸ் இருக்கோ அது மாதிரி பாபல் மந்திப்னு அந்த பக்கம் இருக்குது. ரெண்டு பக்கம் வந்து ஈரானோட கை இருக்குது. இங்கே ஈரான் டைரெக்டாக, அங்கே ஈரானோட ப்ராக்சி இருக்காங்கல்ல ஹவுத்திஸ், ஏமல் இருந்து. அங்கே ஏமல்ல ஏடன், சனா அந்த ஏரியா இருக்குது. நான் வந்து ஏடன் போயிருக்கேன் நான். ஓகே, நான் இப்போ இவங்களை ஹவுத்திஸை பார்த்ததில்லை, பட் அங்கே ப்ராஜெக்டாக போயிருக்கேன். அப்போ அவங்க மக்களோட வாழ்க்கை தரை அப்படின்னு நான் நிறையா பர்சனலாக பார்த்துருக்கேன். அப்போ அங்கேயும் பிரச்சனை, அப்போ இங்கேயும் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த நேரத்தில் ஏதோ குண்டு கண்டை போட்டானே என்ன பண்ணுறது? ஏன்னாங்க பேச்சுவார்த்தை ரொம்ப மோசமாக இருக்குது. ட்ரம்ப் வந்து மென்டல் மாதிரி டெய்லி ஒவ்வொரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அங்கே வந்து எல்லாம் பயந்து போயிருக்காங்க. இந்த நேரத்தில் சவுதியில் வேலை இல்லை, குறைஞ்சிருக்கு. நம்ம மெயினாக வந்து எப்போனா துபாய் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருக்கு. ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் இல்லை, ட்ரேடிங் இல்லை, டூரிசம் இல்லை. இந்த 3 மில்லியனாலே உங்களுக்கு வந்து ஹோட்டலில் ஆள் தங்க மாட்டாங்க. அப்போ ஹோட்டலில் வேலை செய்கிற ஆட்களுக்கு வேலை இல்லை. அப்போ வேலை இழப்பு மட்டும் வந்து என்ன சொல்கிறேன்னா 4 லட்சம் பேருக்கு மேலே வேலை இழப்பு. ஆமாம். ஸோ 4 லட்சம் பேருக்கு மேலே வேலை இழப்புனா ஒரு மாதத்துக்கு நிறைய லேபரர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க மினிமம் வந்து நம்ம ரூபாய்க்கு 15,000 அனுப்புவாங்க. 4 லட்சம் × 15,000 கணக்கு போட்டுங்க. அப்போ எவ்வளோ வந்து இந்தியாவுக்கு வருமான இழப்பு. சரி, இதை நம்பி நம்ம ஆட்கள் வந்து எப்படின்னா மாதம் 15,000 20,000 அனுப்புகிறாங்க. ஓகே, இதை நம்பி வந்து இங்கே குடும்பம் இருக்கும்ல. ஓகே, இந்த குடும்பம் என்ன செய்யணும்? ஆமாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய அளவுக்கு விளைவுகள், பின் விளைவுகள் இருக்குல்ல. அந்த பிரச்சனை முடிஞ்சு 2 மாதம் ஆச்சு, கடன் வாங்கிட்டோம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம், அடுத்தடுத்து வேலையை கன்டினியூ பண்ணுறோம்னா பரவாயில்ல. இது என்ன ஆகுமோன்னு தெரியாத ஒரு கிரே ஏரியா. இந்த ஏரியாவில் இங்கே பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குது. இப்போது நம்ம மக்களுக்கு பொதுவாகவே நிறைய வருமானம் வந்துகிட்டே இருக்கும்போது சேமிக்கிற பழக்கம் கிடையாது. இப்போ என்றைக்கு வந்து கிரெடிட் கார்டு இதெல்லாம் வந்துச்சோ அட்வான்ஸாகவே கார்டை போட்டு தேய்ச்சி நம்ம கடனாளியாக தான் இருக்கோம் நிறைய. ஓகே, அப்புறம் இவ்வளோ பணம் வருதா, உடனே டக்குன்னு வீடை கட்டுறோம், வண்டி வாங்குறோம், இதை வாங்குறோம். ஆடம்பரம் வந்து எல்லா இடங்கள்லையும் இருக்குது. நம்ம இங்கே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம், இல்லை வேறு ஏதாவது பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறோம், எங்கே போனாலும் சரி வேலை வருதா, மாதம் இவ்வளோ சம்பளம் வருதா, அதை வச்சு நம்ம வந்து பெருசாக கடன் வாங்கிடுறோம். அப்போ என்னென்னா இந்த பழக்கம் எதுனா அமெரிக்காவோட பழக்கம், அப்புறம் யூரோப்போட பழக்கம். சேமிக்கிற பழக்கம் இல்லை, இருக்கிறத ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வருஷ கடைசியில் ஒரு மாதம் டூர் போயிட்டு வந்து அடுத்த வருஷம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கிறோம். அது பறவைகள் போல் எதையும் சேர்த்து வைக்கிறது இல்லை. ஆனால் இந்த நம்ம இந்தியாவோட பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது என்னென்னா சேமிக்கும் பழக்கம். இப்போ வந்து நம்ம தமிழர்களுக்கு, நம்ம வந்து மற்றவங்களும் விட்டுருவோம், தமிழ்நாட்டை பற்றி பேசுவோம், தமிழர்களுக்கு சேமிக்கிற பழக்கம் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போது அங்கேருந்து மாதம் பணம் வரணும். அங்கேருந்து ஒரு மாதம் நின்றுச்சுனாலே இங்கே வந்து கஷ்டப்படும். ஒரு மாதம் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், 2ஆம் மாதம் நின்றுச்சுன்னா கஷ்டம், 3ஆம் மாதம் கடன் கூட கிடைக்காது. எப்படி வந்து கொரோனா லாக்டவுன் பீரியடில் நமக்கு யாரும் நம்பி கடன் கொடுக்கல, கடன் வாங்கிட்டு வந்து கொரோனாவில் செத்து போனோன்னா. அப்போ இப்போ வந்து என்னென்னா அடுத்து அங்கே என்ன ஆக போகுதோ. இப்போ ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, இப்போ 4 லட்சம் பேர் அப்படின்னா 4 லட்சம் குடும்பங்கள் இங்கே. எஜுகேஷன் இருக்குது, வண்டி ஏதாவது லோன் வாங்கினா அதுக்கு இஎம்ஐ இருக்குது, அதுக்கப்புறம் சாப்பாடு இருக்குது, எல்லாம். இப்போ சாப்பாடு பிரச்சனை இல்லை, ஒரு மாதிரி ஓடின்னு வச்சுக்கேன். அப்போது இந்த விளைவு இருக்கு இல்லையா, இது பயங்கர மோசமான விளைவு. இதை வந்து நம்ம இப்போ இன்றைக்கி வந்து எலெக்ஷன் நமக்கு நடக்க போகுது. சார் கவர்மெண்ட் வந்து உடனே அதில் ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஓகே, அப்போ அங்கே போய் பேசவும் முடியாது. அங்கே இந்த மாதிரி வேலை இழப்பு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா ஆள் ஊருக்கு வரணும். நிறைய பேர் வந்து ஊருக்கு வர முடியாமல் அப்போ சம்மந்தப்பட்ட கம்பெனி வந்து ஊருக்கு அனுப்பணும்ல. இப்போ அவங்க வந்து ஏற்கனவே விசாவுக்கு வந்து 7,500 திராம் செலவு பண்ணியிருக்காங்க, அது 1.5 லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. கம்பெனி செலவு பண்ணி அவங்க வேலை கொடுத்துட்ருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து கிளம்பி ஊருக்கு போகணும் அப்படின்னா இன்னும் ஒரு 50,000-60,000 ரூபா ஒவ்வொருத்தருக்கும் டிக்கெட் போடணும்னா ஒரு 1000 பேர் இருக்கான்னு வச்சுங்களேன், எவ்வளோ வந்து அவன் கையிலேருந்து காசு கொடுப்பான். ஏன்னா அவன் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பான்ல, அந்த ப்ராஜெக்டுக்கோ பண்ணியிருக்க சப்ளைக்கோ பேமெண்ட் வர்றதில்லை. இந்த போர் சூழலை சொல்லி
பேமெண்ட்டும் வராது, இவங்களே அனுப்பணும், ஆஃபீஸ் வாடகை அது இது செலவு, அங்கேயும் நிறைய செலவு இருக்குது. வெறும் செலவு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, அங்கே ஒரு ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கான்னு வச்சுக்கோமே, அங்கே வந்து சம்பளத்தை நிறையா குறைச்சிருக்காங்க. சிலருக்கு 15%, சிலருக்கு 25%, சிலருக்கு 50% சம்பளத்தை குறைச்சிருக்காங்க. ஆனால் அங்கே உள்ள காய்கறிகள்ல இருந்து அங்கே லிவிங் எக்ஸ்பென்ஸ் இருக்குல்ல, அது பயங்கரமாக எகிரி இருக்கு. ஆமாம், இப்போ காய்கறி முன்னாடி வந்து இப்போ தக்காளி வந்து 1.5 கிராம்ஸ்க்கு வாங்குறாங்க அப்படின்னா, கிலோ 1.5 கிராம்னா இன்றைக்கி வந்து 8 கிராம் 10 கிராம், சில இடங்கள் 6 கிராம், அப்படி 2 மடங்கு 3 மடங்கு 4 மடங்கு ஏறி இருக்குது. எல்லா ப்ராடக்ட் இல்லை. பட் என்னென்னா அந்த கவர்மெண்ட் வந்து இந்த விலையெல்லாம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு அளவுக்கு மேலே எவ்வளோ தான் பண்ண முடியும். ஸோ அங்கே வந்து லிவிங் எக்ஸ்பென்ஸ் வந்து மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கேஸு பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி நம்ம ஊர்லேயும் விலைவாசி ஏறி இருக்கு. நீங்கள் வந்து இப்போ ஹோட்டலுக்கு போனீங்கன்னா வெறும் 25 ரூபா தோசை வந்து இன்றைக்கி 50 ரூபா, 10 ரூபா இருந்த டீ வந்து இன்றைக்கி 15 ரூபா 18 ரூபா 20 ரூபா. இது வந்து நமக்கு மறைமுகமாக நம்மளுடைய பாக்கெட்டில் இருந்து காசு வந்து வெளியே போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சூழலில் அங்கேயும் விலைவாசி இருக்குது, இங்கேயும் விலைவாசி இருக்குது. அங்கே வந்து சம்பளம் குறைஞ்சிருக்கு, பல பேருக்கு சம்பளம் இல்லை. அங்கேருந்து கிளம்பி வரணும், கிளம்பி வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. ஏன்னா இப்போ போரில் வந்து உயிரிழப்புகள் கூட நடக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் என்ன மாதிரியான சட்ட சிக்கல்லாம் அது இருக்குது? இல்லை, நிவாரண தொகை வந்து கொடுப்பாங்களா? இப்போ நம்ம ஊர்ல இருந்து போயிருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு அரபு நாடுகள் வந்து இந்த மாதிரி இதில் வந்து பெஸ்ட்டு. அதெல்லாம் யார் பாகுபாடு பார்க்குறதில்ல. இவன் வந்து இந்தியன், இவன் வந்து பங்களாதேஷி, இவன் ஸ்ரீலங்கன் பார்க்குறதில்ல. நம்ம நாட்டில் இருக்காங்க, நடந்துச்சா அதுக்கு வந்து காம்பன்சேஷன் என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துறாங்க. அந்த வேலை அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டு அங்கே. ஆனால் மரணங்கள் பெருசாக இல்லை. ஏதோ நேற்று ஒரு லிஸ்ட்டு தகவல் வந்துருந்துச்சு, ஒரு 27 பேர் வந்து மரணம், ஒரு 280 பேர் பக்கம் வந்து காயப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்து போட்டு அதை அங்கே இருக்கிற ஷேக் வந்து போய் பார்த்து டோன்ட் வரி அப்படின்னு ஆறுதல் பண்ணி அதெல்லாம் பண்ணுறாங்க. ஏன்னா ஷேக் வந்து ஒரு அளவுக்கு மேலே வந்து பண்ண மாட்டாங்கன்னா அங்கே புரட்சி வந்துடும். ஓகே, ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணுறாங்க, அது பிரச்சனை இல்லை. மரணங்கள் பெருசாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானில் வந்து மரணம் எக்கச்சக்கம். பட் ஈரான் ஒரு தனி கண்ட்ரி, அதோட டைப்பே வேறு. அது இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி, இது வந்து மன்னராட்சி. அதே மாதிரி இங்கே இஸ்ரேல் எடுத்துக்கிட்டேன்னா அது வந்து ஜனநாயக நாடு மாதிரி, அது வேறு டைப்பு. ஆனால் இஸ்ரேலில் எக்கச்சக்கமான மரணம். நம்ம கேள்விப்பட்டவரைக்கும் 20,000 பேருக்கு மரணம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் 20 பேர் தான் சொல்லுவாங்க அவங்க அங்கே. எக்கச்சக்கப்பெல்லாம் நேரத்துலாம் பார்த்தா நெத்தன்யாவுக்கு எதிராக வந்து பயங்கர கோஷம் அப்படி இருக்காங்க அங்கே இஸ்ரேலில் மட்டும். இஸ்ரேல் எக்கச்சக்கமாக வெளியே வர போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சூழலில் நமக்கு உண்மையிலேயே ஒரு நெகட்டிவான விஷயந்தான் இப்போதைக்கு. நம்ம சொல்கிறது வந்து நம்ம சொல்ல நெகட்டிவாக இருக்கலாம், பட் அது நம்ம கையில் இல்லை. இருக்கிறத நம்ம வந்து வெளியே சொல்கிறோம். ஆனால் இது நாளைக்கு நம்ம இன்றைக்கி வந்து தேதி 7ன்னா இன்றைக்கோட லாஸ்ட்டு 6ஆம் தேதி முடிச்சிட்டாங்க. 7ஆம் தேதி இது முடிச்சுட்டு அவன் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறான்னு தெரியல. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரத்தில் இஸ்ரேல் வந்து இன்னும் பெரிய அளவுக்கு தாக்குதல் அங்கே நடத்திருக்கதா தகவல் வந்திருக்கு ஈரானில். அப்போ இதெல்லாம் ஒரு தாக்குதலும் என்ன நடக்கும்னா, அங்கே தாக்குனாங்கன்னா பக்கத்துட்டு அடிப்பாங்க. அப்போ நம்ம அரபு நாடுகளை திரும்ப அடிப்பாங்க. அடிக்க என்ன சொன்னாங்கன்னா, அமெரிக்காவோட தளத்தை விட்டு அமெரிக்காக்காரனை பூரா வெளியேற்று, நீ நான் நண்பனாக இருப்போம், அவனை நீ வச்சேன்னா நான் அவனை அடிப்பேன். இது வரைக்கும் வெறும் தளத்தை மட்டும் அடித்தேன், அமெரிக்கா தளங்கள் அமெரிக்கா சம்மந்தப்பட்டு அடித்தேன். இப்போ அப்படி இல்லை, உங்களை சேர்த்து அடிப்பேன், உங்களோட கட்டடங்கள் அடிப்பேன், நீர்நிலை அடிப்பேன், ஆயில் ரிஃபைனரி அடிப்பேன், அது போக வந்து பவர் பிளான்ட் அடிப்பேன். அங்கெல்லாம் துபாயில் வந்து உண்மையிலே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். துபாயில் வந்து மொத்தம் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து துபாய் மட்டும் எடுத்தோன்னா ஒரு 40 லட்சம் பேர். ஓகே, இப்போது டோட்டலாக பவர் கட்டு ஒரு 4 நாளைக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மூச்சு திணறல் அங்கேருந்து இப்போ 100 மாடி 90 மாடி 80 மாடியில் இறங்கி வர முடியாமல், அப்புறம் தண்ணி போகாது, பம்ப் பண்ணணும்ல, தண்ணி போகாது, ஏசி இருக்காது. இந்த மாதிரி சூழலில் ஒரு 4 நாளைக்கு பவர் கட்டு, பவர் ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியலை அப்படின்னு வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான மரணம் நிகழும். ஆமாம், இது வந்து எப்படின்னா நம்ம எக்ஸகரேட் பண்ணி சொல்கிறது இல்லை. இப்போ கீழே இருக்கிறவங்க வீடு இந்த மாதிரி இருக்கிறவங்க கதவு திறந்து விட்டு வெளியே இருந்துடலாம். ஓகே, பவர் இல்லை அப்படின்னா அடுக்குமாடி குடியிருப்பு நிறையா இருக்காங்க. 80 மாடி 90 மாடி, அப்போ ஹையஸ்ட் வந்து 165 மாடி. ஆமாம், என்ன பண்ணுவாங்க? கீழே இறங்கி வர முடியாது. படியில் எவ்வளோ தூரம் இறங்கி வருவீங்க? நம்ம வயசானவங்க, இந்த ப்ராக்டிஸ் இல்லாதவங்க இறங்கி வர முடியாது. அப்புறம் எங்கேயும் தங்க முடியாது. வெயில் ஆரம்பிக்குது. அங்கே வந்து ஜூலை ஆகஸ்ட் தான் வந்து ஹெவி சம்மர். இப்போ வந்து லேசாக வெயில் ஆரம்பம். பிப்ரவரி வரைக்கும் குளிர் நல்லாயிருக்கும். மார்ச் லேசாக மாறி ஏப்ரல் வந்து வெயில் ஆரம்பிச்சிடும். இந்த வெயிலில் வந்து கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது.
அப்புறம் எல்லா விதத்துலையும் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க முடியாது, அப்போ சாப்பாடு பிரச்சனை வந்துடும். இப்படின்னு எக்கச்சக்கமான பிரச்சனை. பவர் இதில் மட்டும் அடிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து நேரடியாக மனுஷனை கொலை பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால தான் திரும்ப திரும்ப அதை அடிப்போங்கிற மாதிரியே அமெரிக்கா மிரட்டுறாங்கல்ல, நீ அங்கே அடிச்சா நான் இங்கே அடிப்பேன். அது எப்படின்னா நம்ம வந்து பவர் அடிச்சிட்டோம்னா அங்கே போகிற ஆக்சிஜன் இதை கட் பண்ணிடுறோம்னு அர்த்தம். ஸோ பவர் மட்டும் இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதாவது தண்ணீர் அங்கே சப்ளை ஆகிறதுல வந்து 80% மேலே வந்து டீசலேஷன் பிளான்ட்லாம் தண்ணி வருது. அதை அடிச்சாங்கன்னா குடி தண்ணீர் இல்லையே. குடி தண்ணீர் என்ன செய்வாங்க? என்ன பண்ண முடியும்? அரை நாள் இருக்க முடியுமா? நம்ம என்ன அத்தனை பேரும் வந்து ரம்ஜான் மாதம் நோன்பா வச்சுருக்க முடியும்? அட்லீஸ்ட் வந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி குடிச்சிருவோமே. தண்ணி இல்லாமல் என்ன செய்யறது? குளிக்க வேணாம், நம்ம மாத கணக்காக குளிக்காமல் விட்டுருவோம். ஆனால் குடிக்கிறது தண்ணி அடிப்படை தேவை. அதாவது பிரச்சனை வந்து ரொம்ப இப்போதைக்கு என்ன நடக்க போகுது, ஒரு அந்த கிறுக்கு அதிபர் ட்ரம்ப் வந்து என்னமாவது பண்ணிவிட்டாருன்னா இங்கே திருப்பி அடிப்பாங்க, இங்கே பெரிய பிரச்சனை வரும். அது எதுவும் வந்து நடக்கக்கூடாதுன்னு நம்ம வந்து விரும்புகிறோம். உண்மையிலே கசாலி சார், அதாவது என்ன மாதிரியான நெருக்கடிக்கு தமிழர்கள் ஆளாயிருக்காங்க, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு பொருளாதார இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அங்கே இருந்தது, நல்லபடியாக முன்னேறிட்டு வந்த ஒரு நாட்டில் போய் எப்படிப்பட்ட ஒரு சீரழிவை இன்றைக்கி ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்கங்கிற வரைக்கும் பல தகவல்களை வந்து நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. விரைவிலேயே போர் முடிவுக்கு வரணும். நன்றி.